ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வழக்கமாக நம்ம இங்கிலீஷில் ஸ்டோரி கொடுத்து அதை தமிழில் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணோமோ, இன்னைக்கு தமிழில் ஸ்டோரி கொடுத்து அதை எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி எழுதலாம் அப்படின்னு கிளியர் எக்ஸ்பிளனேஷனோட இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அம்மாவின் அன்பு. அம்மா அப்படின்னா மதர், அன்புங்கிறது லவ். ஸோ அம்மாவின், அந்த வின் அப்படிங்கிறத குறிக்கிறது தான் இங்கே அப்பாஸ்டஃபி போட்டு எஸ் போட்டிருக்கோம். மதர்ஸ் லவ், அம்மாவுடைய அன்பு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஸ்டோரி பார்க்கலாம். முன்னொரு நேரத்தில், நேரம் அப்படின்னா டைம். ஸோ முன் ஒரு, அதை எப்படி பிரிக்கலாம்? முன்னொரு அப்படிங்கிறத முன்னால ஒரு அப்படின்னு பிரிக்கலாமா? அதை தான் இங்க ஒன்ஸ் அப்பான் எ டைம் அப்படின்னு இங்கிலீஷ்ல நம்ம போடுறோம். ஓகேவா? ஒரு சிறிய கிராமத்தில் பாலு என்ற சிறுவன் தனது அம்மாவுடன் வாழ்ந்தான். ஒரு சிறிய கிராமத்தில், ஒரு அப்படிங்கிறத அப்படிங்கிற வேர்ட் மூலமா நம்ம குறிக்கலாம். சிறிய அப்படின்னா ஸ்மால், கிராமம் அப்படிங்கிறது வில்லேஜ். இங்கேயும் அப்படிதான், கிராமத்தில் அப்படின்னு வருதா, அந்த தில் அதை குறிக்கிறதுக்கு தான் இன் அப்படிங்கிற வேர்டு வந்து நம்ம யூஸ் பண்றோம். இன் எ ஸ்மால் வில்லேஜ். பாலு என்ற சிறுவன், சிறுவன் அப்படிங்கிறது யங் பாய், அதாவது சின்ன பையன் அப்படின்னு அர்த்தம். ஸோ எ யங் பாய் நேம்ட், அவனுடைய பெயர் என்னன்னா பாலு போட்டோமா, தனது அம்மாவுடன் வாழ்ந்தான். ஸோ இங்க இந்த வாழ்ந்தான் அப்படிங்கிறத பாருங்களேன், பாஸ்ட் டென்ஸ். லிவ் அப்படின்னா வாழ்றது, லிவ்ட் அப்படிங்கிறது வாழ்ந்தான். அதனால நம்ம லிவ்ட் அப்படின்னு போட்டோம். தனது அம்மாவுடன் அப்படின்னு இருக்குல்ல, அந்த உடன் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக வித் அப்படிங்கிற வேர்ட் நம்ம யூஸ் பண்றோம். ஹிஸ் மதர் அப்படின்னா அவனுடைய அம்மா. அதுதான் அங்க தனது அம்மாவுடன் அப்படிங்கிறது தான் இங்க எப்படி எழுதுறோம், நம்ம எடுத்து எழுதும் போது வித் ஹிஸ் மதர் அப்படின்ட்டு எழுதணும். ஸோ இப்போ ரீட் பண்ணி பாருங்க. ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் எ ஸ்மால் வில்லேஜ் எ யங் பாய் நேம்டு பாலு lived with his mother. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கு? ஒரு நாள் பாலு மிகவும் சோகமாக இருந்தான், ஏனெனில் அவனது விளக்கு உடைந்து விட்டது. ஸோ இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷ்ல எழுதலாம்? ரொம்பவே சிம்பிள் தான். ஒரு நாள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன் டே. டே அப்படின்னா நாள். ஸோ ஒரு நாள் அப்படிங்கிறது ஒன் டே. பாலு நேம் அப்படி எழுதிட்டோம். மிகவும் சோகமாக இருந்தான். அந்த இருந்தான் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக இங்கிலீஷ்ல நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வாஸ் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இருந்தனர் அப்படின்னு இருந்துச்சுன்னு வைங்களேன், ப்ளூரல் ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா நம்ம இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ பாலு மிகவும் சோகமாக இருந்தான். பாலு வாஸ் மிகவும் சோகமாக. சோகம் அப்படின்னா சேட். ஸோ மிகவும் சோகமாக அப்படிங்கிறதுனால வெரி சேட். ஓகேவா? ஏனெனில், ஏனெனில் அப்படின்னா பிகாஸ், எதுக்காகனா அப்படின்னு சொல்றது தான் பிகாஸ் அவனது விளக்கு உடைந்து விட்டது. அவனுடைய விளக்கு அப்படின்னு அர்த்தம், அப்படித்தானே? அவனது விளக்குனா அவனுடைய விளக்கு. அதை நம்ம எப்படி எழுதணும் இங்கிலீஷ்ல? ஹிஸ் லேம்ப். விளக்கு அப்படின்னா லேம்ப், அவனுடையது அப்படின்னு சொல்றதுக்காக இந்த ஹிஸ் அப்படிங்கிற வேர்டை நம்ம மென்ஷன் பண்றோம். உடைந்து விட்டது, had broken. had broken. ஸோ இங்க வந்து இது பாஸ்ட் டென்ஸ்ங்கிறதுனால லேம்புக்கு அப்புறம் நம்ம ஹேஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ண முடியாது, ஹேடு தான் யூஸ் பண்ணணும். உடைந்து விட்டது broken, பிரேக்கோட பாஸ்ட் டென்ஸ். ஸோ இது வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேவா? பாலுவின் அம்மா அவனை பார்த்து. ஸோ பாலுவின் அம்மானா பாலுஸ் மதர். அவனை பார்த்து, நீ கவலைப்படாதே, விளக்கை சரி செய்யலாம். ஆனால் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் வருத்தப்படக்கூடாது என்றார். ஸோ பாலுவோட அம்மா வந்து அந்த பையனை பார்த்து சொல்றாங்க, அவன் ரொம்ப சோகமா இருக்கான்ல, அவன் ஆறுதல் படுத்துறதுக்காக சொல்றாங்க, அந்த விளக்கு வந்து நம்ம சரி பண்ணிடலாம், ஆனா நீ வந்து சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் இப்படி வருத்தப்பட்டு உட்காரக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் பாருங்க. பாலுவின் அம்மா அப்படின்னா பாலுஸ் மதர்னு எழுதுவோம். ஒவ்வொரு தடவையும் அந்த பையனோட நேம பாலு பாலு பாலுன்னு மென்ஷன் பண்றதுக்கு பதிலாக பாலு அப்படிங்கிறது அந்த நேமிங் வேர்ட் அப்படின்னாலே அது நவுன், அப்படிதானே? அந்த நவுனுக்கு பதிலாக நம்ம ப்ரொனவுனா ரீப்ளேஸ் பண்றோம். அந்த பாலுவை மென்ஷன் பண்ணி தான் இந்த ஹிஸ் அப்படிங்கிற வேர்டை வந்து போடுறோம். ஓகேவா? ஹிஸ் மதர்னா அவனுடைய அம்மா. லுக்ட் அட் ஹிம், அவனை பார்த்து அப்படின்னு இருக்குல்ல, பார்த்து அப்படின்னா என்ன அர்த்தம்? லுக்டு. ஸோ லுக்கோட பாஸ்ட் டென்ஸ். அட் ஹிம், யார? அவனை. அதனால அட் ஹிம். அண்ட் செட், அங்க வந்து லாஸ்ட் என்றார்னு இருக்கு, அதை தான் நம்ம இங்க கொண்டு வரோம். அண்ட் செட், யூ டோன்ட் வரி, நீ கவலைப்படாதே அப்படின்னு இருக்கா. நீ கவலைப்படாதே, நீ அப்படின்னா யூ. கவலைப்படாதே, கவலைப்படுறது வந்து ஒரி பண்ணிக்காத அப்படின்லாம் சொல்லுவோமா.
அப்போ கவலைப்படாதே அப்படின்னா என்ன பண்ணணும், அது ஒரு நெகட்டிவ் வேர்ட் யூஸ் பண்ணணும். அதுதான் டோன்ட், அதாவது டு நாட் அப்படிங்கிறதோட ஷார்ட் ஃபார்ம் தான் டோன்ட். யூ டோன்ட் ஒரி, விளக்கை சரி செய்யலாம். விளக்கு அப்படின்னா அந்த லேம்பு, அதை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வி கேன், நம்ம வீனா நம்ம, ஓகேவா, நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்னா அவங்க அம்மா சொல்றாங்க வி கேன் ஃபிக்ஸ் த லேம்ப். ஃபிக்ஸ் த லேம்ப் அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த விளக்கை சரி செஞ்சுக்கிடலாம், சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றது. ஆனால் வாழ்க்கையில் அப்படின்னு வருதா, அதுதான் பட் யூ ஷுட் நாட் பி அப்செட். இதுல பாருங்க வருத்தப்படக்கூடாது அப்படின்ட்டு இருக்காங்க, கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ வருத்தம் அப்படின்னு என்னது, அப்செட்டா உட்கார்ந்துருக்கிறது. அப்போ வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஷுட் நாட் பி அப்செட் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்றோம். ஷுட் நாட் அப்படின்னு யூஸ் பண்றோம், ஓகேவா. ஷுட் நாட் பி அப்செட். எதை நினைச்சு நீ வந்து வருத்தப்படக்கூடாதுன்னு அவங்க அம்மா சொல்றாங்க, யூ அப்படின்னா நீ. ஸோ எதை நினைச்சு வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, ஓவர் ஸ்மால் ஸ்மால் திங்ஸ் இன் லைஃப், அதாவது சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம். வாழ்க்கையில் அப்படின்னு வருதா, அதுதான் இன் லைஃப் அப்படின்னு போடுறோம். லைஃப்னா வாழ்க்கை, வாழ்க்கையில் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக இன் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். இதை கேட்டதும் பாலு உணர்ந்தான், முக்கியமானது உடைந்த விளக்கல்ல, அவனுடைய அம்மாவின் அன்புதான். இதை கேட்டதும் அப்படின்னு இருக்கு, அதுதான் நம்ம எப்படி எழுதணும்னா ஆன் ஹியரிங் திஸ். கேட்கிறது அப்படின்னாலே ஹியரிங் அப்படின்னு அர்த்தம். இதை அப்படிங்கிறது the this வேர்ட் குறிக்குது. ஆன் ஹியரிங் திஸ் பாலு ரியலைஸ்ட், உணர்ந்தான் அப்படின்னு இருக்கா, அதுதான் ரியலைஸ்ட் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல எழுதியிருக்கோம். முக்கியமானது, அவன் என்ன ரியலைஸ் பண்ணான், என்ன உணர்ந்தான் அப்படிங்கிறத சொல்றதுக்காக இங்க அந்த தட் அப்படிங்கிற வேர்ட் நம்ம போடுறோம். தட் த இம்பார்ட்டன்ட் திங், முக்கியமானது அப்படிங்கிறது த இம்பார்ட்டன்ட் திங். இம்பார்ட்டன்ட்னா முக்கியம். உடைந்த விளக்கல்ல, அதாவது வாஸ் நாட் த புரோக்கன் லேம்ப். உடைந்த விளக்கு எது, புரோக்கன் லேம்பு. விளக்கு அல்ல அப்படிங்கிற ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்களா, அதுக்கு தான் நம்ம என்ன எழுதுறோம், நாட் அப்படிங்கிற வேர்ட். நெகட்டிவா குறிக்கிறதுக்காக நாட் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்றோம். ஸோ இம்பார்ட்டன்ட் திங்க், அதாவது முக்கியமானது ஒரே ஒரு விஷயம் தான், அதனால தான் இந்த இடத்துல என்ன பண்றோம், வாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், ஓகேவா. ஆனா எதுதான் இப்போ முக்கியம், அவனுடைய அம்மாவின் அன்பு தான். ஸோ அதை எப்படி எழுதுறோம்னா பட், ஆனால் அதுதான் பட் அவனுடைய அம்மா, அப்படிதானே. ஸோ இதை குறிக்கிறது தான் ஹிஸ் மதர்ஸ் லவ் அப்படின்னு நம்ம குறிச்சிருக்கோம். அன்பு அப்படிங்கிறது லவ், அம்மாவோட அன்பு, அந்த அம்மாவோட அம்மாவின் அப்படிங்கிறத குறிக்கிறது தான் மதர்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்றோம். புரிஞ்சுதா? ஓகே. இப்போ அதன் பிறகு பாலு எப்போதும் மகிழ்ச்சியுடன் இருந்தான், ஏனெனில் அவனுக்கு தாயின் அன்பு கிடைத்தது. ஸோ அதன் பிறகு அப்படின்னா அதுக்கு பிறகு, அதுக்கப்புறம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை என்ன தரும், ஆஃப்டர் தட். ஆஃப்டர்னா அதுக்கு அப்புறம், பிறகு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆஃப்டர் தட், அதற்கு அப்படிங்கிறது தட் அப்படிங்கிற வேர்ட் மென்ஷன் ஆகுது. பாலு நேம் அப்படி போட்டாச்சு. எப்போதும், எப்போதும் அப்படின்னா ஆல்வேஸ் அப்படிதானே. ஸோ ஆல்வேஸ் பி ஹாப்பி அப்படின்னு சொல்லுவோமா. ஆல்வேஸ் மகிழ்ச்சியுடன் இருந்தான், ரிமைண்ட் ஹாப்பி. ஓகே, அதாவது மகிழ்ச்சியுடன் அப்படிங்கிறது ஹாப்பி, ரிமைண்ட் அப்படிங்கிறது எதுக்காக கொடுத்தோம்னா அவன் மகிழ்ச்சியோடவே இருந்தான், அப்படியே இருந்தான் அப்படின்னு சொல்றதுக்கு தான் ரிமைண்ட் அப்படிங்கிற வேர்ட் நம்ம மென்ஷன் பண்றோம். ஏனெனில் ஆஸ், அவனுக்கு தாயின் அன்பு கிடைத்தது. ஹீ காட் ஹிஸ் மதர்ஸ் லவ். தாயின் அன்புனா மதர்ஸ் லவ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கிடைத்தது அப்படின்னு இருக்கு, அதனால கிடைத்ததுன்னா என்னது, கெட் காட். கெட்னா கிடைச்சது, கிடைக்கிறது. காட் அப்படின்னா கிடைத்தது, கிடைச்சி முடிச்சிட்டு. ஸோ அதனால நம்ம இங்க காட் யூஸ் பண்ணியிருக்கோம். அவனுக்கு அப்படிங்கிறது தான் நம்ம அங்க ஹீ அப்படிங்கிற ப்ரொனவுனை யூஸ் பண்றோம். இல்ல பாலுவுக்கு அப்படின்னா பாலுன்னு கூட போட்டுக்கலாம், ஓகேவா. ஸோ இந்த ஸ்டோரியில என்னன்னு நம்ம பார்த்துருக்கோம். Once upon a time in a small village, a young boy named Balu lived with his mother. One day Balu was very sad because his lamp had broken. His mother looked at him and said, "You don't worry, we can fix the lamp, but you should not be upset over small things in life." On hearing this, Balu realized that the important thing was not the broken lamp, but his mother's love. After that, Balu always remained happy as he got his mother's love. Okay. இப்போ பாலு மிகவும் சோகமாக இருந்தான். இந்த சென்டென்ஸை நீங்க எப்படி இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் நம்ம பண்ணலாமா, இல்லை ஆஸ் யூஷுவல் இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணி அது மூலமாக இங்கிலீஷ் கற்றுக்கலாமா, நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.